ஒரு 18 வயது நிரம்பிய திருமணமாகாத ஒரு பெண் அப்பா கிட்டேந்து ஜீவனாம்சம் கேட்கலாமா? ஸ்ரீ கங்கா சிங் ஹேண்டிகேப்ட் வர்சஸ் ஸ்ரீமதி தேவி சிங் அண்ட் அதர்ஸ். ஜூலை 2026 வெளியான தீர்ப்பு தான் இது. இந்த வழக்கில் மனைவி தன்னுடைய 18 வயது பெண்ணிற்கும் சேர்த்து ஜீவனாம்சம் கணவன் கிட்டேருந்து கேட்குறாங்க. குடும்ப நல நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டுடுது. கணவர் மேல்முறையீட்டுக்கு போறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, 18 வயது நிரம்பிய பெண் அப்பா கிட்டேருந்து ஜீவனாம்சம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வழக்கை விசாரிச்சுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, 18 வயது நிரம்பிய பெண் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், அல்லது அவங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி சேலஞ்சு பர்சனாக இருந்தாலும், இல்லை அவங்களுக்கான ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாலும் தாராளமாக அப்பா கிட்டேருந்து அவங்களால மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். அவங்க சிஆர்பிசி 125 கீழே கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டின் கீழே அவங்க தாராளமாக 18 வயது நிரம்பிய ஒரு பெண் தாராளமாக அவங்க அப்பா கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கணவர் தொடுத்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சுட்டு அந்த மனைவிக்கும் மனைவி சிஆர்பிசி 125 கீழே மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லியும் மகளிருக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லி, அதாவது ஹிந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்டின் கீழே மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லி உத்தரவிடுது. இதில் அப்பா அந்த பொண்ணு ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி சேலஞ்சு கேர்ளில் அவங்களுக்கு எந்த வியாதியெல்லாம் எதுவுமே இல்லை, அவங்களால ஷீ இஸ் அ ஏபிள் பர்சன், அதனால அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக அப்பா கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு நிரந்தர வருமானம்ங்கிறது கிடையாது, அவங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த ஒரு வேலையும் அவங்க செய்யவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அப்பாவோட பொறுப்பு தான் சொல்லி கண்டிப்பாக ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டுடுது. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.